இன்னைக்கு நம்ம விவசாயம் மற்றும் விவசாயிகளை பத்தின விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வாங்க. என்ன பார்த்துட்டீங்களா? இதே போல்தான் நம் எதிர்காலத்துல நம் உணவு அனைத்தும் மாத்திரையா மாறப்போகுது. நாம எதிர்கால மக்கள் நலமுடன் வாழணும்னா நாம விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் காக்க வேண்டும். எதிரியை துளைக்கும் ஆயுதத்தை விட பலமானது நிலத்தினை துளைக்கும் ஏர்கலப்பை. ஆயுதம் எதிரியை விரட்டும், ஆனால் ஏர்கலப்பை நம் பசி மற்றும் பஞ்சத்தை விரட்டும். வயலில் வேலை செய்பவர்களை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவர்களை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை, அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாது என்றும் விவசாயி வயலில் வேலை பார்த்தால்தான் நமக்கு உணவு என்று 4G இல்ல 5G ஏன் 10Gன்னு எது வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊத்த போறது நம்ம விவசாயி தான். ஹலோ ஜென்செட்ஸ், உங்கள் கண்ணுக்கு விருந்து கொடுக்கும் நடிகர்கள் இல்ல கடவுள், நம்ம வயிற்றுக்கு உணவளிக்கும் விவசாயியே நமக்கு கடவுள். பிரியாணி அரிசியை விதைத்து விட்டு பழைய சோறு சாப்பிடும் விவசாயிகளே நம் தெய்வங்கள். தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நம் உணவுக்காக மண்ணில் போடுகிறார்கள் நம் விவசாயிகள். படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என சொல்லி தரும் நம்ம சமூகம் விதைத்தால்தான் சோறு என சாலித்தர மறந்து விட்டது. தக்காளி கிலோ 100க்கு விற்கும் பொழுது நாங்க எப்படி பிழைக்கிறதுன்னு கேட்ட மக்கள், கிலோ 6க்கு விற்கும் பொழுது விவசாயிகள் எப்படி பிழைப்பாங்கன்னு கேட்கலையே. சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் நடிக்க ஆசைப்படுவார்கள், ஆனால் சோறு சாப்பிடும் நாமெல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. நகையை அடகு வைத்து பயிரிட்ட விவசாயிகள் அறுவடை நேரத்தில் மழை வந்தால் மூழ்குவது பயிர் மட்டுமல்ல, அவர்கள் நகையும் தான். நம் நாட்டில் 140 கோடி வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்தில் இயங்கும் ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். நம் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி காப்போம். நாளைய சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ வழி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.